ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாங்கனி சமையல். இன்றைக்கி நம்ம மாங்கனி சமையலில் கோதுமை ரவையை பயன்படுத்தி அல்வா மாதிரி டேஸ்ட்டில் கேசரி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஸோ இது நம்ம வீட்டில் ஏதாவது விசேஷம் அல்லது பண்டிகை நாட்களில் தாராளமாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வாயில் வச்சதும் அப்படியே கரைஞ்சி போயிடும். ஸோ நீங்கள் ஒரு முறை செஞ்சீங்க அப்படின்னா வீட்டில் இருக்கிற எல்லாரும் இனி அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க. அந்தளவுக்கு இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். சரி வாங்க, இப்போ இந்த கோதுமை ரவா கேசரி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு இந்த கேசரி பண்ணுறதுக்கு நம்ம முந்திரி திராட்சையை வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ அதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் உருகினதும் இதில் ஒரு 10 போல் முந்திரி பருப்பு உடச்சி வச்சுருக்கேன், அதை உள்ள சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது லைட்டாக பொன்னிறமாகிற வரைக்கும் வறுத்துடுங்க. ஸ்டவ் மீடியம் ஹீட்லேயே வச்சு வருங்க, அப்போ தான் கரிஞ்சிடாமல் நல்லா வறுப்பட்டு வரும். இப்போ முந்திரி இந்தளவுக்கு நல்லா வறுப்பட்டதும் இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் உலர் திராட்சை எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு இது நல்லா பபிள்ஸ் மாதிரி ஆகிற அளவுக்கு வறுத்துடுங்க. ஸோ இதில் நம்ம சேர்க்குற முந்திரி திராட்சை எல்லாமே நம்மளுடைய விருப்பம்தான். நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி இதை கூட்டி குறைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், முந்திரி திராட்சை நல்லா பொன்னிறமாக வறுப்பட்டுருச்சு. இப்போ இதை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இப்போ அதே நெய்யில் நான் மெசரிங் கப்பில் 1 கப் அளவுக்கு கோதுமை ரவை எடுத்து வச்சுருக்கேன், அதை உள்ள சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ இது ஒரு 3-4 நிமிஷத்துக்கு நல்லா வாசம் வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. ஸ்டவ் மீடியம் ஹீட்லேயே வச்சு வருங்க, அப்போ தான் ரவை கரிஞ்சிடாமல் ஒரே மாதிரி நல்லா வறுப்பட்டு வரும். ரவை எந்த அளவுக்கு நல்லா வறுப்படுதோ அந்தளவுக்கு கேசரியும் நமக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ ரவை நல்லா பொன்னிறமாக வறுப்பட்டு நல்லா வாசம் வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ உங்களுக்கு பார்க்குற போதே தெரியும், ரவை நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு. கரெக்டாக இது வறுப்படுறதுக்கு நமக்கு ஒரு 4-5 நிமிஷம் போல் ஆகியிருக்கு. மீடியம் ஹீட்லேயே வச்சு வறுத்திங்க அப்படின்னா தான் இந்தளவுக்கு ரவை நல்லா வறுப்பட்டு வரும். இப்போ தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம், ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ அடுத்தது ஒரு அடிகனமான கடாயில் 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நீங்கள் எந்த கப்பில் ரவை அளந்து எடுத்தீங்களோ அதே கப்பில் 1 கப் ரவைக்கு 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அது வெந்து வரும்போது நமக்கு அளவு சரியாக இருக்கும். இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இந்த மாதிரி நல்லா தளன்னு கொதி வந்ததுக்கப்புறமா இதில் நம்ம வறுத்து வச்சுருக்கிற ரவையை உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கலந்து விடுங்க. இது வெள்ளை ரவை மாதிரி கட்டி விழுகாது, அதனால் ஒரே டைமில் மொத்தமாக சேர்த்துடுங்க. சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி நல்லா மீடியம் ஹீட்டில் வச்சு கலந்து விடுங்க. இப்போ இது ஓரளவுக்கு நல்லா திக்கானதுக்கப்புறமா நம்ம கடாயோடையே மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இது ஒரு 7-8 நிமிஷத்துக்கு நல்லா வேகட்டும். இப்போ இது வேகிற டைமில் நம்ம வெல்லத்தை கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அதுக்கு ஒரு பேனில் 1.5 கப் அளவுக்கு பொடிச்ச வெல்லம் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம ரவா அளந்த அதே கப்பில் 1.5 கப் வெல்லம் சேர்த்துக்கோங்க. கேசரி இனிப்பு அளவாக இருக்கும். உங்களுக்கு ஒரு வேளை கேசரி நல்லா தித்திப்பாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 2 கப் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே 1/2 கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துட்டு இப்போ ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு இதை நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. வெல்லம் முழுமையாக கரையிற வரைக்கும். பாகுபாதம் வந்துடக்கூடாது. வெல்லம் தண்ணியில் நல்லா கரைஞ்சிச்சுன்னா போதும். இப்போ இந்த மாதிரி வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம வெந்துட்டுருக்கிற ரவையோட ஒன்றா சேர்த்துடலாம். இப்போ இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ரவையும் ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. இப்போ நம்ம சேர்த்த தண்ணிக்கும் ரவை வெந்து வர்றதுக்கும் அளவு சரியாக இருக்குது. பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குது அப்படின்ட்டு. ஸ்டவ் மீடியம் ஹீட்லேயே வச்சு ஒரு 8 நிமிஷம் போல் நல்லா வேக விட்டிங்க அப்படின்னா தான் ரவை இந்தளவுக்கு நல்லா வெந்து வரும். இப்போ இதை கரண்டி வச்சு லைட்டாக மசிச்சு விட்டுறலாம். ஸோ நல்லா குலைவாக ரவை இருந்துச்சு அப்படின்னா தான் கேசரியும் நல்லா சாஃப்டாகவும் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ இது மாதிரி லைட்டாக மசிச்சு விட்டதுக்கப்புறமா இதில் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற வெள்ளைப்பாகை உள்ளே சேர்த்துடலாம். இது மாதிரி ஒரு டீ ஃபில்டர் வச்சு வடித்து சேர்த்துக்கோங்க. ஏன்னா வெள்ளத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய மண் தூசியெல்லாம் இருக்கும். இந்த மாதிரி நம்ம கரைச்சிட்டு வடித்து சேர்க்குற போது அது எல்லாமே ஃபில்டர்லேயே நின்றுடும். ஒருவேளை நீங்கள் எடுத்துருக்கிற வெள்ளத்தில் மண் தூசி எதுவும் இல்லாமல் நல்லா சுத்தமான வெள்ளமாக இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி கரைச்சிட்டு வடித்து சேர்க்கணும் அப்படிங்கிறது கிடையாது. நீங்கள் டைரெக்டாக அப்படியே யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வெள்ளைப்பாகு சேர்த்துட்டு இதை திரும்பவும் கைவிடாமல் நல்லா கலந்து விடுங்க. ஸோ ரவை வேகிறதுக்கு முன்னாடியே வெல்லம் சேர்த்துடக்கூடாது, அப்போ ரவை சரி வர வேகாது. அதனால் சாஃப்டாக வெந்ததுக்கப்புறமா நீங்கள் வெள்ளைப்பாகு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் கேசரி நமக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி இதில் நீங்கள் வெல்லத்துக்கு பதில் சர்க்கரை கூட சேர்த்து செய்யலாம், நல்லாயிருக்கும். ஆனால் நம்ம சர்க்கரை சேர்க்கறத விட இந்த மாதிரி வெல்லம் சேர்க்குற போது தான்
இந்த கேசரி வந்து நமக்கு அப்படியே அல்வா சாப்பிட்ற மாதிரி ஒரு டேஸ்ட்டில் கிடைக்கும். பாருங்கள், இப்போ இந்த மாதிரி லைட்டாக கலந்து விட்டதுக்கு அப்புறமா திரும்பவும் கடாயோடைய மூடி போட்டு மூடி வச்சுடுங்க. இது மீடியம் ஹீட்டில் ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். 5 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், கேசரி வந்து நல்லா சாஃப்டாக வெந்து திக்காக ஆரம்பிச்சிடுச்சு. அந்த வெள்ளைப்பாகுலையே ரவை வந்து இன்னும் நல்லா குழைவாக வெந்து வந்திருக்கு. இப்போ இதனுடைய பதம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே கெட்டியாக விட்டுடாதீங்க. இந்த மாதிரி கொஞ்சம் இணக்கமாக இருக்கணும். ஏன்னா இது இன்னும் ஆறுச்சு அப்படின்னா நல்லாவே திக்காக ஆரம்பிக்கும். இப்போ இது கூட ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துடலாம். எப்பயுமே கேசரி பார்த்திங்க அப்படின்னா நல்லா நெய் ததும்ப இருக்கும். ஆனால் இந்த கேசரிக்கு வந்து நெய் அதிகமாக தேவைப்படாது. கரெக்டாக ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திங்கன்னா போதும். ஏன்னா இது ஆறுனதுக்கப்புறம் அந்த நெய் மட்டும் மேலே நல்லா தெளிஞ்சு வரும். அவ்வளோதான். இப்போ இதில் கடைசியாக நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரி திராட்சையை உள்ள சேர்த்துடலாம். கூடவே வாசனைக்காக 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு பச்சை கற்பூரத்தை பவுடர் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுருங்க. ஸோ உங்கள்கிட்ட பச்சை கற்பூரம் இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க. கேசரிக்கு வந்து நல்ல ஒரு மனம் கிடைக்கும். இல்லை அப்படின்னா இதை ஸ்கிப் பண்ணிடலாம். நம்ம ஏலக்காய் பொடி சேர்த்துருக்கிறோம் இல்லையா, அதுவே போதும். அவ்வளோதான். இப்போ நம்ம கோதுமை ரவா கேசரி சூப்பராக தயாராகிடுச்சு. பாருங்கள், கேசரியோட பதம் இந்தளவுக்கு இருக்கணும். கடாயில் ஒட்டாமல் லைட்டாக சுருண்டு வருது இல்லையா, இதுதான் கரெக்டான பதம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம கோதுமை ரவை கேசரி சூப்பராக தயாராகிடுச்சு. நீங்களே பாருங்கள் எவ்வளோ நல்லா சாஃப்டாக இருக்குது அப்படின்ட்டு. இதனுடைய டேஸ்ட்டும் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.